எப்படி இருக்குமோ, படிப்பு எப்படி சொல்லி கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி எதுவுமே தெரியல. அப்படிதான் கொண்டு விட்டேன் என் மகனை. விட்டதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் பொன்னடாச்சல் ஸ்கூல்ல இருந்து இங்கே உள்ள பாடத்திட்டமும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டான் படிக்க காட்டியும். ஆனால் இப்போ இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்னோட பையனோட மார்க்கை தாமரை மேடம் காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா படிச்சிருக்கான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த டேர்மில் அவன் இன்னும் எஃபோர்ட் போட்டால் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையுமே நான் தான் முஸ்லீம் பொண்ணுங்க வந்து சேர்த்துக்கேன் என் மகனை. எல்லாரும் சொன்னாங்க ஸ்கூல் தான் என்ன தெரியல அப்படின்னாங்க. நான் வந்து துணிஞ்சு கொண்டு சேர்த்தேன். என் பையன் நல்லா தான் படிச்சிருக்கான். ஹெச்எம் வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். பேசும்போது தெரிஞ்சிச்சு. எதுனாலும் கண்டிப்பாக பார்த்துக்குறோம் வாங்கிக்கிறோம் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தான் என்னோட பையனை சேர்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடுத்த டைம்ல என் மகன் இன்னும் நல்லா மார்க் வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தாமரை மேடம். வரோம் அக்கா போய் இங்கே ஸ்கூலில் படித்தா அவங்க அங்கே சொன்னால் அம்மா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கே படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முக்காலில் படிக்க வைங்க. ஹெட் மாஸ்டர் நல்லா சொல்லிக் கொடுப்போம். இப்போ எங்கள் அக்கா பிள்ளைங்க மொத்தம் நாங்கள் 6 பேர் இங்கே வந்து சேர்த்தோம். என் பையன் பொன்னோட ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சு 4th ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்தோம். அவனுக்கு தேசிய கீதம்னா அவங்க என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ வந்து தான் அவனுக்கு தேசிய கீதம் என்னன்னு சொல்லிட்டு அவன் படித்தான். அப்படி அவங்க இங்கே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இதாகணும்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஸ்கூல் படிப்பு எப்படின்னு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் தாராளமாக சேர்க்கணும் சார். 12 பிள்ளைங்க எங்கள் ஊரில் வந்து இங்கே வர்றாங்க. எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்காங்க, நல்லா ஒழுக்கமாக இருக்காங்க. வந்த உடனே இது சரி இது படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமே பையன் படிக்கான். வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன்